தமிழர் வேளாண்மை குழு நண்பர்களுக்கு வணக்கம். 9 ஆகஸ்ட் 2024 சிதம்பரம் வட்டம் கீரப்பாளையத்துக்கும் பக்கத்தில் மேலவயலூர் கிராமத்திலிருந்து கதிரவன். இதுதான் நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 1 ஏக்கர் அளவுள்ள இடத்துல நம்ம வரப்பெடுத்த வயலுங்க. பார்த்திங்கனாக்கா நேற்றுக்கு நல்ல மழை, ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் கூட சொல்கிறாங்க. ஒரு நாள் இரவில் பெஞ்ச மழை. இதுதான் வயலோட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். இதில் நம்ம ஏற்கனவே வரப்படுத்த பதிவுகள்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 அடியிலேருந்து 5.5 அடி 6 அடி கூட சில சர்க்கிள்லாம் வரப்பு போட்டிருக்கோம் உயரம். இல்லைங்களா? இந்த வயலுக்குள்ளே நம்ம ட்ரென்ச் எடுத்து வரப்போ ஒட்டி எடுத்தது, அதுக்கப்புறமா 2வது வரி எடுத்தது, 3வது வரி எடுத்தது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போ ஒரு வரப்பு எடுத்ததுக்கப்புறமா ஒரு மாதம் பெஞ்சதுக்கு முடிஞ்சு ஒரு மழை பெஞ்சுது. அதில் இது மாதிரி நிறையா உடாப்பாக இந்த மாதிரி இருந்ததுங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜேசிபி போன பாதையிலே போய் நம்ம சரி பண்ணோம். இருந்தாலுமே அடுத்தடுத்து கனமழைகள்லாம் பெய்யும்போது இந்த ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் நம்ம குழி எடுத்திருந்தோமோ, அகழி மாதிரி குழி எடுத்திருந்தோமோ, அங்கெல்லாம் ரொம்ப மேடாக தான் போட்டிருந்தோம். இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா எல்லாமும் திரும்பியும் உள்ளே உக்காந்துருக்கு. ஓகேங்களா? குழுவில் ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா வரப்படுத்த அந்த ஆண்டே கூட லேசர்லாம் வச்சு கொள்ளையை சமப்படுத்துகிறாங்க. சமப்படுத்துறது ரொம்ப அவசியம்தான். ஓகேங்களா? ஏன்னா வருஷம் நம்மளால் பயிர் பண்ணணுன்னாக்கா உள்ள எந்திரங்கள் இறங்கி எதுவும் வேலை செய்ய முடியாது. ஸோ நம்ம அதே சமயத்தில் இந்த மாதிரி குழியாக இருந்தாலும் எதையும் நம்ம இப்போ நேரடி நெல் விதைப்பு தான் அவங்களுடைய முதல் தேர்வாக இருக்கும் இல்லைங்களா? எந்திரங்கள் நம்ம உழவு ஓட்ட முடியாது அப்படின்னாலே சரி, நம்ம நேரடியாக புழுதி கலப்பை வச்சு ஓட்டிட்டு விரைச்சிருவோம், ரொட்டேட்டர் வச்சு விரைச்சிருவோம்னு நிறைய பேர் நேரடி நெல் விதைப்புக்கு தான் முதல்ல இறங்குவாங்க. அப்படி இறங்கினாலுமே கூட ஆங்காங்கே இந்த மாதிரி ஒரு வேளை நெல் நீங்கள் நேரடி விதைப்பு விறகால் நம்ம விதைச்சிட்டு ஒரு மழைக்கோ 2 மழைக்கோ இந்த மாதிரி குழி இடத்துலலாம் உட்காந்துருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள், அது உள்ளே கிடக்கிற நெல் என்ன ஆகும்? இல்லை, நிச்சயமாக அதெல்லாம் பழுதாக தான் போகும். வேறு எங்கேயாச்சும் நாற்று விட்டு அதுக்கப்புறம் நடும்போது அது பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது நாற்று உயரமாகவும் இருக்கும், நம்ம நாற்று விடுற இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வரப்படுத்த வருஷமே நேரடி நெல் விதைப்பு தான் ஒரே வழி அப்படின்னு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியிலெல்லாம் கிடக்கக்கூடிய நெல் முளைச்சி அந்த குருத்து சரியாக வேர் விடுறதுக்குள்ளே கண்டிப்பாக அழுகிடும். இல்லைங்களா? அதனால் நான் இந்த பதிவு மூலயமா பதிவு பண்ண நினைக்கிறது என்னென்னா, நம்ம ஆக்கூர் பாலமுருகன் கூட சொல்லியிருந்தாங்க, வரப்படுத்த அதே வருஷத்தில் வயலை ரொம்ப சமப்படுத்துறதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? லேசர்லாம் செலவு பண்ணோன்னா அதுக்கு தேவையில்லாமல் செலவு. ஏன்னா கண்டிப்பாக அது எவ்வளோ நீங்கள் அந்த நேரத்தில் நிறவிருந்தாலும் அடுத்த ஒரு மழையில் 2 மழையில் கனமழையில் இல்லை தண்ணி வைக்கும்போது கூட நல்லா உள்ளே உட்காரும். ஆகையினால நம்ம சமப்படுத்துறதுக்கு அதிகப்படியான செலவுகள் பண்ண வேணாம். அதே சமயத்தில் நம்ம வரப்படுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மழை, ஓகேங்களா, ஒரு மழையோ 2 மழையோ ஆடி ஆவணி புரட்டாசி வரைக்கும் கூட நம்ம முடிஞ்ச வரைக்கும் காத்திருந்தோம்னாக்கா இந்த மாதிரி மழை பெஞ்சு எங்கெங்கெல்லாம் சமப்படுத்தணுமோ உள்ளே இறங்கணுமோ அங்கெல்லாம் நல்லா உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஒரு புழுதி கலப்பை நல்லா ஒரு 10-20 நாள் மழை பெஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் காயும். ரொம்ப தொடர்ச்சியாலாம் மழை பெய்கிற நாள் கிடையாது இது. ஆடி நடக்குது, ஆவணி புரட்டாசி 15 தேதி வரைக்குமே கூட அப்பப்போ பெய்யும் காயும் இப்படி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மழையை நல்லா பெய்ய விட்டுட்டு உள்ளே முடிஞ்ச வரைக்கும்
அது ஊறி ஊறி உட்காந்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம ரொட்டேட்டரோ இல்லை சாதாரண ஒரு 5 கலப்பை இல்லை சாதாரண கலப்பை இல்லை ஒரு சமப்படுத்துறதுக்கு சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க தகடு வச்சு அடைச்சதெல்லாம், அந்த மாதிரியான கருவிகளை பயன்படுத்தி ஓரளவுக்கு சமப்படுத்திக்கிட்டு எங்கேயாச்சும் வயலில் ஒரு பக்கமாக ஒரு ஏக்கர்னாக்கா ஒரு சிப்பம் விடுற அளவுக்கு ஒரு தட்டிக்கால் விடுற அளவுக்கு வயலை ரெடி பண்ணிவிட்டு அந்த அந்த இடத்துல மட்டும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சமப்படுத்திக்கிட்டு அதில் நாற்று விட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி குழியெல்லாம் சமப்படுத்திட்டு ஓகேங்களா, ஒரு மழை 2 மழைக்கு நல்லா உட்காந்துரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போன மழைக்கெல்லாம் உட்காந்துருந்து லைட்டாக சரி பண்ணோம், ஓகேங்களா, ஜேசிபி வச்சு திரும்பியும் சரி பண்ணோம். ஆனாலும் அன்னைக்கு இருந்த மட்டத்துக்கு அது சமமாக தெரிஞ்சுது. ஆனால் மழை பெஞ்சு உட்கார எங்கெங்கெல்லாம் நம்ம குழி எடுத்திருந்தோமோ, இது பாருங்கள், இது முதல் குழி நல்லா மேடாக தான் போட்டிருந்தோம், இருந்தாலும் ஊறி உக்காந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் இது, இல்லைங்களா. அதனால் அந்த மாதிரி குழி இது 2வது வரியில் எடுத்து நம்ம குழி முதல் குழியை மூடுறதுக்காக 2வது குழியை நல்லா விட்டு விட்டு எடுத்திருந்தோம். 10 அடி ஆழத்துக்கு போகணும், அதே சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆழமாக தான் நோண்டணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எடுத்திருந்தோம். இந்த குழி அடுத்தது 3வது எடுத்த குழி 2வது வரியை மூடுறதுக்கு. இதெல்லாம் நம்ம வரப்பு போடும்போது நல்லா சமமாக வச்சுருந்தோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய உள்ளே ஊறி உக்காந்துடுச்சு, ஓகேங்களா. கண்டிப்பாக நேரடி நெல் விதைப்பாக இருந்ததுன்னா ஒன்று விதைச்ச நெல் பாதிக்கு பாதி முளைச்சி வீணாக போகும், அப்படி இல்லைனாக்கா நம்ம நடுவே நட்டுருந்தா கூட சமப்படுத்தாமல் இந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம நடுறது சாத்தியமே இல்லை, இல்லைங்களா. எப்படியா இருந்தாலும் நாற்று ஒரு அடி இருக்கும் அதிகபட்சம் நடும்போது. இவ்வளோ குழியில் வச்சுட்டு தண்ணி வந்ததுனாக்கா அது வேர் கட்டுறதுக்குள்ளேயே அந்தளவுக்கு அது வேர் கட்டாதுன்னு சொல்லப்போனால், ஓகேங்களா. வேர் பிடிச்சிச்சின்னாக்கா தப்பிச்சுக்கும் எவ்வளோ குழியில் இருந்தாலும். வாய்க்காலெல்லாம் பார்க்கலாம், பெரிய பெரிய புதை மாதிரி இருக்கும் வாய்க்காலில் ஒரு பக்கமாக அடிச்சுட்டு வந்த நாற்றெல்லாம் முளைச்சது. அதனால் அது வேர் பிடிக்கணும், வேர் பிடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான குழியெலாம் இருந்ததுனாக்கா அவ்வளோ சீக்கிரம் தண்ணி நின்றுதுன்னா வேர் பிடிக்காது, நாற்று அழிவிடும். ஆகையினால் வயலை சமப்படுத்துறதுக்கு அதிக முயற்சியில் ஈடுபட வேணாம், வரப்பு எடுத்த உடனடியாக அப்படின்றது என்னோடய தாழ்மையான கருத்து. அதே சமயத்தில் நம்ம சமப்படுத்தாமல் அந்த ஆண்டு பயிர் பண்ணவும் முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோடை காலத்திலே வரப்பு எடுத்துகிட்டு ஆடி ஆவணி புரட்டாசி இந்த டைமில் வரக்கூடிய மழைகளை நல்லா பயன்படுத்தி உள்ளே உட்காந்த உடனே மண்ணெலாம் நல்லா செட்டான உடனே, அதாவது எந்த அளவுக்கு ஊறி உட்கார முடியுமோ அந்தளவுக்கு உட்காந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ஓரளவுக்கு கலப்பையை வச்சியோ இல்லை சாதாரண சமப்படுத்துகிற கருவிகளை வச்சியோ சமப்படுத்திட்டு ஒரு பக்கமாக நாற்று விட்டு நம்ம நடுறது தான் ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியுன்றது என்னோடய கருத்து. மேற்கொண்டு பதிவுகளில் பார்ப்போம் நண்பர்களே. கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா, இந்த 1 ஏக்கருக்கும் நம்ம வேலி போட்டிருக்கோம், எல்லாம் கருங்கல் ஊனி வேலி போட்டிருக்கோம். பூம்புகார் சுரேந்தர் அவங்க தான் ஒரு சில யோசனைலாம் சொன்னாங்க. வழக்கமாக போடுற அந்த டைமண்ட் மெஷ்ஷுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் டைப்பில் மெஷ் போட்டோம்னா கல்லில் செலவு பண்ணுற காசு பாதியாக குறைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நம்ம இதுக்கு மட்டுமே வாங்கின கல்லை வச்சு இன்னொரு 15-20 சென்ட்டுக்கு சேர்த்து நம்ம அடைச்சிக்கிட்டோம் தனியாக ஒரு இடத்துல. அப்புறம் இதுக்கு முழுசாக அடைச்சிருக்கோம். செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1 ஏக்கருக்கும் வாங்கின கம்பி மட்டுமே 1,00,000 ரூபா. இது ஒரு ரோல் 7,000 ரூபா ரேட்டுக்கு வாங்கினோங்க. வழக்கமாக நம்ம 3,500 ரூபாயிலேருந்து கிடைக்குது. இருந்தாலும் இது வந்து 100 GSM அப்படின்ற அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பி. ஒரு 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் கூட துருப்பிடிக்காமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு குறைஞ்சது ஒரு 7-8 வருஷம் வந்தால் கூட போதும். அதுக்குள்ளே நம்ம உயிர்வேலியோ இல்லை வேறு ஏதாச்சும் மாற்று ஏற்பாடோ கூட பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ கம்பிக்கு கம்பி வலைக்கு 1,00,000, கருங்கலுக்கெல்லாம் ஒரு 60,000. அதுக்கப்புறமா இந்த நடுறதுக்கு கல்லை நட்டு வேலி விடுறதுக்கு ஒரு 30,000. கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 ரூபா வேலிக்கு மட்டுமே ஆயிருக்குங்க. இது இல்லாமல் கம்பிக்கு 1,00,000,
கல்லுக்கு ஒரு 65,000, நடுறதுக்கு ஒரு 25,000 30,000 ஆயிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 லட்ச ரூபா ஓகேங்களா வேலிகளுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வரப்பெடுத்ததுக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருந்தேன், ஒரு 65 மணி நேரம் வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் இடையில சமப்படுத்துறதுக்காகவும் நம்ம இந்த வரப்புகளில் வச்ச எருவை அந்த வரப்புகளிலே பரப்பி விடுறதுக்காகவும் அப்புறம் 1-2 பைப்பு போடுறதெல்லாம் இருந்தது வாய்க்காலில், இந்த கொல்லைக்கு வெளியில். அதெல்லாம் சேர்த்து அது ஒரு 5,000, கிட்டத்தட்ட 2,75,000 ஒரு ஏக்கரில் நம்ம முழுசாக தமிழர் வேளாண்மை முறையில் வரப்பெடுத்து வேலி விடுறதுக்கு ஓகேங்களா. வேலி செலவு தான் இதில் அதிகம். வெறுமனே வரப்பெடுக்கிறதுக்கு 65,000 70,000 தான் ஆச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா எட்டின வரைக்கும் வரப்புகளே கிடையாது. எல்லா வயல்லையுமே வெறும் ஒரு 2 அடி 1 அடி அதுக்கே கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே. வரப்புகள் அகலத்துலேயும் சரி உயரத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு மாதிரியாக இந்த வயல் இருக்கணும், எதுவுமே போடாமல் நம்மளால் விளைவிக்க முடியும், வரப்புகள்லேயும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்றத நம்ம செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த அளவுக்கு நம்ம துணிஞ்சு ஒரு ஏக்கரில் வரப்பெடுத்து ஐயாவோட வழிகாட்டுதல் படி ஒன்று செஞ்சிட்ருக்கோம். இங்கே பார்க்கலாம், வரப்புகளில் நம்ம இந்த ஒரு ஏக்கர் வயலுக்கு வச்ச எரு முழுக்க ஓகேங்களா 8 வண்டி 9 வண்டி டிராக்டர் டிப்பர் கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 8 டன் 9 டன் அளவுள்ள சாண எருவை வரப்புகளில் மட்டுமே வச்சுருக்கோம். மேற்கொண்டு பதிவுகளில் சந்திப்போம் நண்பர்களே. இந்த குழிகள்லாம் இன்னும் ஒரு 15 நாள் 10லேருந்து 15 நாள் இன்னும் எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்து 2-3 நாள் மழை இருக்குன்னு நினைக்கிறேன். மழை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் இல்லை 20 நாளோ அடுத்த மழைக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் இந்த குழியெல்லாம் கலப்பையை மட்டுமே வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் நிரவிட்டு அதுக்கப்புறமா நாற்று விடும் பணியை தொடங்கலான் இருக்கேன். தூய மல்லி தான் இந்த வருஷம் நடலான்னு சொல்லி இருக்கோம். மேற்கொண்டு பதிவுகளில் சந்திப்போம் நண்பர்களே. முதல் ஆண்டு நிறைய பேர் இதை விதைக்கவே வேணான்னு சொல்லுவாங்க, நடவும் வேணான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம இதில் செஞ்சு பார்த்துடணும். முதல் வருஷமே முடிஞ்ச வரைக்கும் விதைச்சி நம்ம ஓரளவுக்கு இதில் செலவு பண்ண காசில் கொஞ்சமாச்சும் ஈடுகட்டுற மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் செஞ்சுட்ருக்கோம் நண்பர்களே. பார்ப்போம் மேற்கொண்டு என்னென்னலாம் இந்த வயலில் செய்கிறோம் அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.